வணக்கம். திருவெம்பாவையின் 15வது பாடல். மாணிக்க வாசகரைப் போல் சிவபெருமானிடத்தில் மிகுந்த ஆசை கொண்டவர்கள், உள்ளம் முருக கனிந்து நின்றவர்கள் என்று எவரையும் குறிப்பிட்டு விட முடியாது. அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு அந்த சிவனிடத்தில். இவர் இந்த மார்கழி மாத காலத்தில் பெண்கள் எல்லோரும் அழகாக சிவநாமத்தை உச்சரித்து அவன் கருணையை பெறுவதற்கு நல்ல வழி சொல்லித் தருகிறார். அவர் பார்த்த பெண்களில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. என்னன்னா, எந்நேரமும் சிவநாமத்தையே உச்சரித்து கொண்டு இருக்கிறாள் இந்த பெண். அவள் கண்களில் அவனை நினைத்து கண்களில் நீரானது தாரை தாரையாக வழிந்து கொண்டே இருக்கிறது. பித்து பிடித்தவள் போல் சிவநாமத்தை பாடிக்கொண்டே இருப்பதோடு அவனை நினைப்பதோடு அல்லாமல் வேறு எவரையுமே தொழமாட்டேன் என்று சொல்கிறார். வேறு எந்த கடவுளையும் நான் கும்பிட மாட்டேன், எனக்கு சிவன் தான். அப்படி அவள் அவ்வளவு ஈடுபாட்டோடு அவனோடு கனிந்து கசிந்து உருகி அவன் நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறாள். இப்படி பித்து பிடித்த பெண்ணிற்கு அந்த சிவன் அருள் செய்வான் இல்லையா? அவன் கருணாமூர்த்தி ஆயிற்றே, அருள் செய்வான், நிச்சயமாக செய்வான். ஆக இளம் பெண்களே, நீங்கள் அனைவரும் அழகிய மலர்கள் நிறைந்த இந்த தடாகத்தில் நீந்தி குளித்து சிவநாமத்தை அவளை போல் உச்சரியுங்கள். உங்கள் வாழ்வு உயும் என்று பாடுகிறார். உய்தல் என்றால் சிறப்பு பெறும், நம்முடைய பிறவி பயன் நமக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். பாடலுக்கு செல்லலாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் களி குளிர. நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண்பணிப்ப. யாரொருவர் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். யாரொருவர் வந்தனையார் விண்ணோரை தான் பணியாள். பேரறையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான். வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி. வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி. ஏருருவ பூம்பூனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். ஏருருவ பூம்பூனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். நன்றி. நாளை அடுத்த பாடலில் நாம் சந்திக்கலாம்.